வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 2வது ஜாதகம். அதாவது 6/11/1991ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள பார்க்கலாம். நீங்க பிறந்து 34 வயச பூர்த்தி பண்ணி 35வது வயசுல அடி எடுத்து வைக்கிறீங்க. நீங்க பிறந்தது புதன்கிழமை. திதின்னு பார்த்தோம்னா, அமாவாசை திதியில நீங்க பிறக்கிறீங்க. அதாவது சூரியனும், சந்திரனும் சேர்ந்தா தான் அன்னைக்கு அமாவாசை அப்படிங்கிறோம். அமாவாசைக்கு முழு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, அம்மாவின் ஆசை நிறைவேறும் நாள். அப்பா தூரதேசம் வணிகம் போயிருக்காரு. அவரு திரும்பி வந்து அம்மாவோட சேரக்கூடிய காலம் தான் அந்த அமாவாசை அப்படிங்கிறது. அம்மாவின் ஆசை என்ன? அப்பாவோட சேர்ந்து இருக்கணும். அப்பனா அம்மாவின் ஆசைக்கு நம்ம மனிதர்கள் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனம் தான் சந்திரன். அதோட ஆசைகள் நிறைவேறும் நாள் தான் அமாவாசை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம காரணத்தோட தான் அமாவாசைக்கு கூட பெயர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. அம்மாவின் ஆசை நிறைவேறும் நாள், நம்ம மனசோட ஆசை நிறைவேறும் நாள் அமாவாசை. அன்னைக்கு உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க நெனச்சது பூரா நடக்கும். சரிங்களா? அத தாராளமா பயன்படுத்திக்கங்க. நீங்க பிறந்தது சுவாதி நட்சத்திர துலாம் ராசியில நீங்க பிறக்கிறீங்க. ரூரே ரோதா இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த சுவாதி நட்சத்திரம் பொருந்தும். அதோட பலன்களும் பொருந்தும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு ரிஷப ராசி சந்திராசிரமமா அமையக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி சதய நட்சத்திர கும்பராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி கேட்ட நட்சத்திர விருச்சக ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சரிங்களா? நீங்க பிறக்கும்போதே ராகுவோட சாரத்துல பிறந்ததுனால தசா புத்தியும் ராகுவோட தசையே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் குரு தசை 16 வருஷமும், சனி தசை 19 வருஷமும் இப்போதைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அப்பனா சனிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, உங்களுக்கு புஷ்கர வம்சத்துல உட்கார்ந்திருக்கிறாரு. இது கொஞ்சம் லாபத்த குடுக்கும் எந்த லக்கணக்காரங்களுக்கும். நம்ம ஜாதக ரீதியா புஷ்கர நவாம்சத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும், அதோட தசாபுத்தி நடக்கிற காலங்கள்ல அவங்களுக்கு பாதகத்துல இருந்து கொஞ்சம் விலக்கு குடுக்கும் அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்படின்னு பார்த்தா, சிம்ம லக்னம் பாதகம் குடுக்காதா? கடக லக்னம் பாதகம் குடுக்காதா? கன்னி லக்னம் பாதகம் குடுக்காதா? அடுத்தது மிதுன லக்னம். இந்த 4 லக்கணத்துக்காரங்க கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க. 100% பாதிக்கப்பட மாட்டீங்க. ஒரு 20, 30% மட்டும் பாதிக்கப்படுவீங்க இந்த புஷ்கர நவாம்சத்துல. இதுல தான் உங்களுக்கு யோகத்த அமைச்சு குடுக்கக்கூடிய அமைப்பும் வேலை செய்யும். எப்படி அப்படின்னா, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அடுத்தது பார்த்தீங்கன்னா, திருமணம் பண்ணக்கூடிய யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியது, சரிங்களா? வெளிநாடு போறது, குடும்பத்தோட போறது, இதெல்லாம் தான் சந்தோஷம். அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்ப இப்படி ஏற்படுத்தி குடுப்பாங்க, அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி. வேற நாடி முறைப்படி நமக்கு ஏதாவது ஜாதக பலன்கள் இருக்கா? அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க திருப்தியே அடையாத ஒரு ஆள் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆணோட ஜாதகத்துக்கு சொன்னோம்னா, உங்களுக்கு திருப்தியே கிடைக்காது. நீங்க எதுலயும் திருப்தி அடைய மாட்டீங்க. சரிங்களா? பேராசைக்கு சொந்தக்காரங்க. சரிங்களா? அதிபயங்கர புத்திசாலித்தனத்த குடுக்கும். ஆனா, தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை உங்களுக்கு ஹெவியாகக்கூடிய அமைப்பு. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போயிரும். கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க அது சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, ஓரளவுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அ கண்ணுல வலது கண் கொஞ்சம் பாதிக்கப்படும். ஒற்றை தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலைய குடுக்கும். பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேண்டாத பெண்கள் சகவாசம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? பெண்களோட ஃபோன்னால உங்களுக்கு சங்கடம் வரும். இத பொண்டாட்டி கண்டுபிடிச்சு அதனாலேயும் பிரச்சனை வரும். அதுக்கும் இது ஒரு வழிவகுக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பொண்டாட்டி கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. அவங்களும் திருப்தியே அடையாதவங்க தான் உங்களுக்கு மனைவி வந்து அமைவாங்க. எந்த ஒரு விஷயத்திலயும். டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திணறல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. கண்ணுல இடது கண்ணும் பாதிக்கப்படும். சில சமயம் கண்ணாடி போட்டீங்கன்னா, அதுக்கு உண்டான பரிகாரமா அமையும். சரிங்களா? கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு உங்களுக்கு நிவர்த்தி குடுக்கறதுக்கு கண்ணாடி தான் சிறந்த பரிகாரம் அப்படிங்கிற மாரி தான். சரிங்களா? அத போட்டா அதுக்கு உண்டான நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கிற மாரி, நீங்க கண்ணாடி போட்டீங்கன்னா, தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சில சமயம் செரிமான கோளாறு பிரச்சனை இருக்கவங்களுக்கு அது சரியாகும். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கும் அது சரியாகக்கூடிய தன்மைய அந்த கண்ணாடியே குடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகம் மாரி இருந்ததுன்னா, வேண்டாத கெட்ட பேர நீங்க சம்பாரிப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையில சண்டை, பிரச்சனை, பிரிவு எல்லாமே ஃபோன்னாலேயே ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரங்களாகிய நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுக்கும் டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திணறல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இளமையில திருமணம் பண்ணியிருந்தா கொஞ்சம் வாலா வெட்டிங்கிற ஒரு பேரையோ, கணவன விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையோ உங்களுக்கு முதல்ல ஏற்பட்டிருக்கலாம். சில பெண்களுக்கு கணவன் இறப்பு அடையக்கூடிய சூழ்நிலையும் வந்திருக்கும். இதனால மறுமணம் செய்யக்கூடிய வேலையும் உங்களுக்கு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். இப்ப கோச்சாரப்படி ஏதாவது எங்களுக்கு பலன்கள் உண்டா? அப்படின்னா, நீங்க இப்போதைக்கு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. கல்யாணமாகாத ஆண்களுக்கு திருமணமும், சரிங்களா? மறுமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மறுமணமும்,
சில பெண்களுக்கு இன்னும் திருமணமே அமைஞ்சிருக்காது. அவங்களுக்கு வர சித்திரை வரைக்கும் திருமணம் அமையக்கூடிய அமைப்பும் நல்லாவே இருக்கு. சரிங்களா? இது அருமையான பலன இப்போதைக்கு குடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் 6 மாசம் வரைக்கும் உங்களுக்கு அந்த பலன் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாதக ரீதியா மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். இப்ப இடம் வாங்காதவங்க இடம் வாங்கலாம். வீடு கட்டக்கூடியவங்க வீடு கட்டலாம். இந்த தேதியில பிறந்தவங்க. அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா, அது வெற்றிய குடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.